Taste the Daily. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலை முதலே மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்று பிற்பகல் 12 மணி முதல் திடீரென மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வானம் மழை பெய்து கொண்டிருந்ததால் ஆம்பூர், வாணியம்பாடி, நாற்றம்பள்ளி ஆகிய பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் குறிப்பாக வாணியம்பாடி பகுதிகளில் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஜாப்ராபாத், செட்டியப்பனூர், நெக்குந்தி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் தொடர்ந்து 1 மணி நேரமாக மழை பெய்தது. இந்த 1 மணி நேரத்துக்கு மேலாக பெய்த மழையினாலே, இந்த சிறிய மழையினாலே ஆம்பூர் வாணியம்பாடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் இந்த மழை நீரானது குளம் போல் தேங்கியதால் மருத்துவமனையில் இருந்து வெளியேறும் நோயாளிகள் மற்றும் உள்ளே மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த மழை நீரானது கால்வாயில் நீரில் செல்ல முடியாததால் அந்த மழைநீர் கழிவு நீரும் சேர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் தேங்கியிருப்பதால், குளம் போல் தேங்கியிருப்பதால் மருத்துவர்களும் மற்றும் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். வெளியே செல்ல முடியாமலும் நோயாளிகள் அவசர சிகிச்சைக்கும் உள்ளே செல்ல முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகி மழை நீரில் தேங்கியபடி அந்த குளம் போல் தேங்கியுள்ள நீரில் நடந்து செல்கின்றனர். இந்த அவல நிலையை நாம் நேரில் இந்த காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம். குறிப்பாக மேலும் வாணியம்பாடி பகுதிகளில் உள்ள பேருந்து நிலையம், சிஎல் சாலை மற்றும் பல்வேறு சாலைகளில் மழைநீர் கழிவு நீரோடு சேர்ந்து செல்வதால் பொதுமக்கள் பல்வேறு நோய்களுக்கு கடும் அவதிக்குள்ளாகக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையிலும் அந்த நகராட்சி அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எந்தெந்த பகுதிகளில் கால்வாய் அகற்றப்படாமல் ஆக்கிரமிப்புகளில் உள்ளது அந்த மழைநீர் தேங்கும் என்பதை கண்டு கொள்ளாமல் இருப்பதாலே இந்த அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் தேங்கியுள்ளதாக நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அதே போல கடந்த சில தினங்களாக ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்ட நகராட்சி அதிகாரிகள் ஏழை எளிய மக்களின் குடிசை வீடுகளை மட்டும் அகற்றிவிட்டு பல்வேறு பகுதிகளில் அப்படியே அந்த ஆக்கிரமிப்பு பணிகளை தொய்வு ஏற்படுத்தியதாலே இதற்கான காரணம் எனவும் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக இந்த மழை நீரானது பல்வேறு இடங்களில் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாக சூழல் ஏற்பட்டு வரும் நிலையில் இந்த விடிய அரசின் கீழ் செயல்படும் அதிகாரிகள் வருங்காலங்களிலாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழை காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். அருண்.